அதில் இப்போ எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து அந்த மேற்பார்வை செய்து கொண்டு போயிருக்கார். உண்மையை நாங்கள் இதில் நன்றி தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நிதியிலிருந்து கடந்த வருடம் 3.2 மில்லியன் ரூபாவை இந்த அம்மாச்சி உணவகத்துக்காக ஒதுக்கியிருந்தார்கள். நேரத்துக்கு செய்கிற அப்பமாக தான் இது இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் வேண்டும் பொழுது சுட தந்திருக்கிறோம். தொடர்ந்து ஆக்கள் வந்தாங்களா சமாளிக்க தொடர்ந்து வந்து ஒன்று கேட்க கொடுத்தோம். கொஞ்சம் எல்லாரும் எங்களுக்கு சமையல் ஒன்றும் தெரியவே இல்லையா. நான் 35 வருஷம் சமைக்கிறேன். அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணிக்கான நினைக்கிறோம்னா சாவச்சேரியில நிற்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா புதிதாக அம்மாச்சி உணவகம் வந்து துறக்கப்படுது. அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அம்மாச்சி என்ற என்ன மேலே தெரிஞ்சிருக்கும். அதை வந்து குறைந்த விலையில வந்து உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளிக்கடையில விற்கிறேன் இங்க பார்த்தோம்னா நாங்கள் குறைவான விலையில உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்பங்கள், இட்டலி, மற்ற குண்டு தோசைகள், வடை அப்படின்னு நிறைய வகை மற்ற ஜூஸுகளும் வந்து 100 ரூபா, ஒரு கப் 100 ரூபா, 180 ரூபா அந்த விலைகளுக்குள்ளேயே வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து இங்க புதிதாக திறக்கப்படுது. அதுலேயும் வந்து இது பார்த்தோம்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோட நிதி ஒதுக்கீடு அதுக்குரிய ஒரு நிதியில வந்து ஒரு ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட ஒரு 3.2 மில்லியன் நிதி ஒதுக்கீடுல வந்து புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தவ. அது சிறப்புலா இன்னைக்கு வந்து 25ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026ஆம் ஆண்டு வந்து நடைபெறுது. அதுதான் நீங்க இந்த காணொலியில பார்க்க போறீங்க. பின்னால எல்லாம் ஆரம்பமாகி கொண்டு காகிதமாகி கொண்டிருக்குது. ஒரு நோம்பலான ஒரு குட்டியான ஒரு இதாதான் இப்ப செய்திருக்கணும். போக வந்து அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டு போவோம் என்று சொல்லியிருக்கணும். நாங்கள் என்னமே வந்து போய் பார்ப்போம், என்னமே இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். நீங்கள் இந்த ஏனையின் ரோட்ல நீங்கள் போறீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது எங்க இருக்கிற ஸ்பாட்டா சொன்ன போறோம்னால் சாவச்சேரி ஹிந்து காலேஜ்ல ஏனையின் ரோட்ல நீங்க வர்றீங்க. ஒரு 500 மீட்டர்லயே வந்து இது இருக்குது. சங்கத்தான ரயில்வே ட்ராக்கெல்லாம் கடந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கடந்து நீங்கள் வர வேண்டி இருக்கு. ஓகே, நாங்கள் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம். நீங்க காணொலி புதுசா போறீங்களா லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி காணொலி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ உள்ள போவோம். என்னென்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுடைய வருட நிதியில் வந்து போன வருட நிதியில் வந்து இந்த அம்மாச்சி உணவகம் வந்து சாவகச்சேரியில் அமைய பெற்றிருக்கு. இன்றைக்கு திறப்பு விழா. அவர் சார்ந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்களை அம்மாச்சி உணவகம் வந்து எங்களோட ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். எளிய மக்களுக்கும் நலிவடைந்த மக்களுக்கும் பிரயோசனமாக உள்ள இந்த விஷயங்கள். உண்மையிலேயே வந்து இங்கே விற்கிற உணவுப் பொருட்கள் வந்து விலை குறைவு என்று நாங்கள் விலை குறைவு என்று சொல்கிறதுன்னு சொன்னால் அது எல்லா மக்களாலேயும் அதை வாங்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். அப்போ அவைகள் அந்த நாளாந்தம் வேலைக்கு போகிறாங்களோ அல்லது கூலி தொழிலாளிகளோ மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம். இது எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற குறித்து ஒதுக்கப்பட்ட வருட நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. மேலும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்படியான ஒரு விஷயம் முதற்கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது எங்களுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். மற்றது இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அம்மாச்சி உணவகத்தில் அந்த உணவுகள் வந்து நாங்கள் தரம் விலை குறைவாக இருக்காலும் அந்த தரம் எங்கேயும் குறையும் என்று சொல்கிறோம் இல்லையா. அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது மக்களை அதை விளங்கிக் கொள்ளணும். எனக்கு கனவேருக்கு இதில் சரியான சந்தேகம் இருக்குது. எங்களோட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஏன் அங்கே உணவு மலிவாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் உற்பத்தியாளனோட நீங்கள் வாடிக்கையாளர் வந்து நேரடியாக கனெக்ட் பண்ணுறீங்களா. அப்போ அங்கே விற்பனையாளர் இல்லை. அந்த உற்பத்தியாளனே விற்பனையாளராக இருக்கிறபடியாக அந்த வாங்கி விற்கிற அந்த விற்பனையாளருக்குரிய ப்ராஃபிட் வந்து இல்லாமல் போகிறபடியால் அந்த உணவு வந்து உங்களுக்கு உற்பத்தியாளர் உற்பத்தி விலையிலேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த மலிவாக இருக்கிறதுக்குரிய காரணம். மற்றபடி அந்த உணவின் தரங்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த வித ஐயம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதை வந்து எங்களோட சுகாதார பரிசோதகர்கள் கண்காணித்து கொண்டிருக்கார்கள். மற்ற யாழ்ப்பாணத்திலேயே நாங்கள் நினைக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் அந்த சுகாதார பரிசோதகர்கள கண்காணிப்பும் தீவிரமாக இருக்குது. அதனால் யாழ்ப்பாணத்தை எங்கேயும் நம்பி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. மற்ற இடங்களை விட யாழ்ப்பாணத்தில் அந்த பிஹெச் இந்த இதுகள் கூட அது மேலே நல்ல விஷயம். வேணும்னா நாங்கள் அது அப்படி பிஹெச் கட்டுப்பாட்டில் இருக்கிறபடியாக நம்ம எங்கேயும் சாப்பிடலாம் தானே. எதுவும் ஒரு பிரச்சனை என்பது அது எல்லாத்தையும் மோசமாக போயிடும். அது மற்ற இன்றைக்கு 9 மணிக்கு இது திறப்பு விழா திறக்கப்பட இருந்தது. அதில் இப்போ எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்
அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வந்து அந்த மேற்பார்வை செய்து கொண்டு போயிருக்கார். 9 மணிக்கு கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் இருக்கிறபடியாக அதில் கலைக்க வேண்டிய தேவைகள் அந்த பிரச்சனைகள் இருக்கிறபடியாக அந்த டிசிசி மீட்டிங்கு நேற்று போயிருக்கிறார். அதனால் இன்றைக்கு நாங்கள்லாம் அந்த ஓப்பனிங்க்கு டாக்டர் அர்ச்சனா ராமன் சார்பாக கலந்து கொள்வோம். சாவகச்சேரி பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய நிதி ஒதுக்கீட்டில் 2025ஆம் ஆண்டுக்குரிய நிதி ஒதுக்கீட்டில் மடத்தடி பிரதேசத்தில் ஏனையின் வீதியிலே இந்த அம்மாச்சி உணவகமானது திறந்து வைக்கப்படுகின்றது. இந்த உணவகத்திலே 4 பயனாளிகள் இந்த உணவுகளை தயாரிக்கின்ற வேலைகளை செய்கிறார்கள். மக்கள் உடனடியாக சமைத்த உணவை சுட சுட உண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்துக்கு அருகிலே சாவகச்சேரி இந்து கல்லூரி, வைத்தியசாலை போன்ற பொது வசதிகளும் அமைந்திருப்பதனால் இது பொதுமக்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இந்த வேலை திட்டத்தை இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம். நீங்கள் அம்மாச்சிக்கு என்ன இன்று எங்களுடைய தென்மராட்சியில் உண்மையில் சொல்ல போனால் தென்மராட்சி பிரதேசத்தில் அதுவும் சாவகச்சேரியில் எங்களுடைய நகராட்சி மன்ற எல்லைக்குள் அம்மாச்சி என்கின்ற உணவகம் என்று புதிதாக வரவிருக்கின்றது. இந்த அம்மாச்சி உணவகத்தினூடாக எங்களுடைய மக்கள் நல்ல பயன்பெறுவார்கள் என்று நாங்கள் மிகவும் சந்தோஷமாக கருதுகின்றோம். ஒரு நல்ல முயற்சியாக கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அம்மாச்சி உணவகத்தினூடாக குறைந்தது ஒரு 4 குடும்பங்களாவது தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது உண்மையில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதோடு மட்டுமல்ல, ஒரு தரமான உணவு வகைகளை இனிய இடங்களைப் போல சுவையான உணவு வகைகளை ஒரு நியாயமான விலையில் எங்களுடைய மக்கள் பெறுவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையப்போகின்றது. உண்மையில் நாங்கள் இதில் நன்றி தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய நிதியிலிருந்து கடந்த வருடம் 3.2 மில்லியன் ரூபாவை இந்த அம்மாச்சி உணவகத்துக்காக ஒதுக்கியிருந்தார்கள். அதற்கு உண்மையில் அப்போது இருந்த பிரதேச செயலர் எங்களுடைய உஷா நந்தினி அவர்கள் இதற்கான இடத்தை தேடி மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் எங்களுடைய நகராட்சி மன்றத்தை அணுகி நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் இதற்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய நகராட்சி மன்றம் சாவச்சேரியினுடைய இந்த இடத்தை இந்த கண்டின் அமைந்திருக்கின்ற இந்த இடம் எங்களுடைய சாவச்சேரி நகரசபைக்குரிய சொந்தமான ஆதனம். இந்த இடத்தை நாங்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப ஒதுக்கி கொடுத்திருந்தோம். இன்று புதிய பிரதேச செயலராக வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலர் அவர்களுடைய தலைமையில் அவருடைய முன்னிலையில் இந்த அம்மாச்சி உணவகம் திறக்கப்பட இருக்கின்றது. உண்மையில் புதிதாக வந்த பிரதேச செயலர் அவர்களுக்கும் சத்யசோதி அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவார், தன்னுடைய நிதியில் ஒரு பெரும் பகுதியை நான் தென்மராட்சிக்கு ஒதுக்கியிருந்தேன் 3.2 மில்லியன் என்கின்ற தொகையை இனிவரும் காலங்களிலேயும் தென்மராட்சிக்கு சாவச்சேரிக்கு நான் ஒதுக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் அவர் இப்படியான செயற்திட்டங்களுக்கு தென்மராட்சிக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லோருக்காகவும் நன்றி தெரிவித்துக் தென்மராட்சியில் அம்மாச்சி விருத்தி செய்யப்படுமா அடுத்தடுத்த? கண்டிப்பாக நாங்கள் இதில் உண்மையில் இது ஒரு இடப்பற்றாக்குறையாக இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற இடத்துக்கள் சமாளித்து இந்த கட்டடத்தை அமைத்திருக்கின்றோம். உண்மையில் இதற்கு முன்னால் இன்னும் அதிகமான பயனாளிகள் அல்லது அதிகமான மக்கள் இதனால் பயன்பெறுகின்ற பொழுது அவர்கள் இருந்து உணவை அருந்தக்கூடிய வகையில் நாங்கள் நிச்சயமாக ஒரு அதற்கான ஒரு டைனிங் ஹோல் மாதிரி ஒரு ஹோலை நாங்கள் இதில் உருவாக்க வேண்டும். அது உண்மையில் எங்களுடைய ஆரம்ப திட்டத்தில் அது இருக்கின்றது. இதற்கு முன்னால் இந்த இடத்துக்கு முன்னால் ஒரு ஷெட் ஒன்று போட்டு அந்த ஷெட்டுக்குள் மக்கள் வந்து இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். இது வெற்றிகரமாக நிச்சயமாக ஓடுகின்ற தருணத்தில் அதை நகர சபையோ அல்லது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதியை பெற்றோ நாங்கள் அதை செய்வோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அம்மாச்சி உணவகம் அந்த போர்ட் வச்சு சின்ன பாருங்க
பாரம்பரிய உணவுகள் சாவச்சேரி குறைந்த விலையாக இருக்கும். இந்த ஒன்று வந்து விளக்குகளை ஏற்றி எல்லாம் ஆரம்பிக்க போயிடும் அப்படி நாங்கள் உள்ள பார்த்துக்கொள்ளோம். ஒரு சின்ன ஒரு கட்டமாக இருக்கும். ஒரு கடைக்கான ஒரு இதில் வந்து சரிக்கணும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு மாலை அளவுக்கு ஓகே திறப்பில் வந்து ஆரம்பிக்குது. மாலைகள் அணிவிச்சு வந்து அழைச்சி கொண்டு வரீங்க பாருங்க. ஓகே திறப்புலாம் நான் வரப்போது பாருங்க. ரிவன் வெட்ட போயினோம். ஓகே ரிவன் வெட்டி திறப்புல ஆரம்பிக்கப்படுது. இந்த அம்மாச்சி வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுது. ஓகே முதலாவதா வந்து உணவு வாங்க போயிடும் பாருங்க. சாவச்சேரி பிரதேச செயலாளர் வந்து முதலாவதா உணவு வாங்குறார். ஓகே அப்பம் இருக்கு, குண்டு தோசை இருக்குது பாருங்க. அப்பம் வாங்கின பாருங்க. வீடியோ எடுக்க வந்தாக்கட்டே வாங்குங்க 2000 இங்கால பயறது இல்லாம இருக்கு. இலக்கஞ்சி இருக்கு, பயர் இருக்கு, ரோல் சுட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே குண்டு தோசை சம்பல் எல்லாமே கொடுக்கிறோம். நீங்களும் வந்து குறைந்த விலையில வந்து வாங்கிக்கொள்ளலாம். பயறு ரோல்ஸ் அதுகள் எல்லாமே வந்து குறைந்த விலையில வாங்கிக்கொள்ளலாம். அவிச்ச பயிர் வச்சுக்கணும், ரோல்ஸ் வச்சுக்கணும், குண்டு தோசை இதுகள் வச்சுக்கணும், நிறைய இருக்குது. அது உள்ளே போய் டைம் காய்ச்சி பார்ப்போம். உள்ள என்ன வேணும் காய்ச்சி பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். வந்த எல்லாரும் முதலாம் வந்து உணவுகள் வாங்கி ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். நாங்களும் குண்டு தோசை வாங்கி சாப்பிட்டு பார்த்தனால ஓகே இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பால் காய்ச்சி கொண்டிருக்கணும். முதலாக வந்து பால் காய்ச்சணும், பால் காய்ச்சி கொண்டிருக்கணும். சாப்பாடு வந்து முடிய ஆரம்பிச்சுட்டு கொஞ்சமாக தான் செய்திருந்தேன். இந்த தொடக்கத்தில் நிறைய பேர் நிற்கிறாரு. வந்து குண்டு தோசை எல்லாம் முடிஞ்சுது.
கடையில போனோம்னு சொன்னா இந்த அப்பம் வந்து நேரத்துக்கு செய்த ஒரு அப்பமா தான் இது இருக்கும். ஆனா இங்க நாங்க வேண்டும் பொழுது சுட சுட தந்திருக்கீங்க. ஆனா அந்த சுட சுட அந்த அப்பத்தை சாப்பிடும் பொழுது இன்னொரு டேஸ்ட் எங்களுக்கு விரும்புறதான் இருக்கொழிய மற்றபடி வெறுப்பானதா இல்லை. ஆனா இதை விட இன்னும் கூட்டம் அதிகரிக்கும் நாங்க அதிகரிக்கும். இது வந்து சாவச்சேரி மண்ணுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவகமாக இந்த அம்மாச்சி உணவகத்தை நாங்க பார்க்கிறோம். சந்தோஷம். சாப்பிடுங்க. அதே சம்பளமா அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. தேங்க்யூ. இது ஒரு கூழ் மாதிரி இது தந்திருக்கணும். என்னென்ன இது கூழா? கூழ் மாதிரி தந்திருக்கணும். எல்லாரும் குடிக்கணும் பாருங்க. பயிரெல்லாம் போட்டு கூழ் இன்னும் குடிச்சு பார்க்கல. நான் இங்கே குடிக்கிற தலைவரை அப்படிங்க என்ன மாதிரி இருக்கு? கணக்கான இனிப்பு. ஓகே, பால் காய்ச்சினம் பால் பொங்கல் பாருங்க. ஓகே, புது கட்டுறதுக்கு பால் காய்ச்சி முடிஞ்சது. என்ன அதை சொல்கிற பொங்கி ஊற்றணும்னு சொல்கிற புது கட்டுறங்களை நீ அந்த பால் பொங்குறன்னு சொல்கிறது தானே. ஓகே, அந்த இது முடிஞ்சது. இனி வெற்றிகரமாக வந்து இது ஓடிக்கொண்டிருக்கும். பால் காய்ச்சி எல்லாருக்கும் பிரித்து எடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஓகே, பால் காய்ச்சி எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும். ரேசையில் அரை வைக்கணும், வைக்கலாம் குடிக்கணும் பாருங்க. உங்களோட தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. குண்டு தோசை என்ன விலையம்மா? குண்டு தோசை எனக்கு தெரியல, அவன் தான் ஓகே, நீங்கள் சுட்டு கொண்டுருக்கீங்க. 20 ரூபா தோசை. 20 ரூபா. மெட்ட தோசை 50 ரூபா. ஓகே ஓகே. அப்பம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்துருக்கிறாங்க. ஆக்கள் நிறைய பேர் நிற்கிறால பரபரப்பா செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. தொடர்ந்து ஆக்கள் வந்தாங்களா சமாளிக்க தொடர்ந்து வந்து கேட்க கொடுத்தோம். கொஞ்சம் எல்லாரும் எங்களுக்கு சமையல் ஒன்றும் தெரியவே இல்லையா. நான் 35 வருஷம் சமைக்கிறேன். கேம்பஸ்ல கண்டிப்பா வச்சிருந்தேன், கோர்ட்ஸ்ல கண்டிப்பா வச்சிருந்தேன். ஏன்னா இப்ப எனக்கு இயலாது. வாக்கி கேள்விக்காக வந்தேன். நீங்க இந்த செக்ஷனுக்கு போறப்ப அப்படிதானே? இன்றைக்கு செய்யறேன், மற்றபடி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் இயலாது. இன்னைக்கு பார்த்து கஷ்டப்பட்டுட்டு வந்தேன். சாப்பாடு எல்லாமே உடனே வந்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. வடையெல்லாம் 50 ரூபா அப்படி வந்து நிறைய இருக்குது பாருங்க. சூசியம் வந்து உருட்டி வச்சிருக்குது, மோதகங்கள் இருக்குது, அப்படி வந்து நிறைய இருக்குது. நிறைய வகையான உணவுகள் இருக்குது பாருங்க. எல்லா இதுகள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட வந்து இந்த காலையில் வந்து நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். எல்லாம் பரபரப்பாக வேலையை அணிக்கிறேன். நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, துறப்புல நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு நார்மலான ஒரு துறப்புலான செய்து உணவுகள் வந்து பரபரப்பாக பரிமாறிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிற சுட சுட உணவுகள் வந்து பெற்றுக்கொள்ளாங்க. அம்மாச்சி என்னால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறைந்த விலையில வந்து ஒரு பெற்றுக்கூடிய உணவாக தான் இருக்கும். நாங்கள் எல்லாமே வெளிக்கடையில் வாங்க இங்கே குறைவான விலையில பெற்றுக்கலாம். நிறைய இடங்களே இருக்குது. இந்த புதுசில் நிறைய இடங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. திருநெல்வேலி எல்லாம் நல்ல ஃபேமஸாக இருக்கும் அம்மாச்சி.
அது மாதிரி இங்கேயும் குறிப்பிட்ட காலம் போக நல்ல ஒரு ஃபேமஸாக வரணும் தான் என்னதாக இருக்கும். அது வந்து நிறைய மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். குறைந்த விலையில உணவு பெறக்கூடிய இருக்கும். பொதுமக்களும் வந்து கொண்டிருக்கிற நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். சாவச்சிட்டா நீங்கள் போய் வருவீங்க. மெயின் ரோட்டால் நீங்கள் அடிக்கடி போய் வருவீங்க. ஒரு சாப்பாடு சாப்பிடணும் என்று தோணினால் ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு தோணுனா நீங்கள் அம்மாச்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இதோட இந்த நிறைய சொல்ல இந்த காணொலி பற்றினால மறக்காம எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலி நிறைய சொல்லலாம். பாய்.